இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா வீடியோ செலக்ட் நம்மளே பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீடியோ அனோட்டேஷன் பண்ண போறோம், லேபிள் பண்ண போறோம். ஸோ இதே மாதிரி ஒரு ஜிப் ஃபைல் உங்களுக்கு மெயிலுக்கு அனுப்பியிருப்பேன். அந்த மேலே ரைட் கிளிக் கொடுத்து எக்ஸ்ட்ராக்ட் ஆல் அப்படின்னு இருக்கும், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த வீடியோ அந்த ஃபோல்டருக்குள்ளே போனீங்க அப்படின்னா இன்னொரு ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 44 ஐட்டம்ஸ் இருக்குது. இந்த 44 ஐட்டம்ஸில் நீங்கள் இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் ஃபைல். இது 44 ஐட்டம்ஸ் இருக்குது. இதை உங்களுக்குள்ளே பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு வெப்சைட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா எக்ஸ்லேப் ஏஐ ஒன்று இருக்கும், ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோ. xlabs.ai:16001 இருக்கும். இதில் போய் ஃபைல் சூஸ் ஃபைல் கொடுத்து இப்போ நீங்கள் பண்ணீங்களா அதே பாத், இப்போ இந்த பாத் அப்படி காப்பி பண்ணி அதில் அப்போ நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் இமேஜ் எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி என்னென்னா ஒரு ஃபோல்டர் இன்னொரு ஃபோல்டர் அங்கே க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த கிரியேட்டர் செலக்டட் நேம் வச்சுக்கோங்க. ஓகே, செலக்டட்னு வச்சுட்டு இந்த அந்த ஃபோல்டர்ஸ் க்ரியேட் பண்ணி ஃபஸ்ட் இமேஜ் சூஸ் பண்ணுறீங்கன்னா சூஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் விட்டிங்கன்னா அப்படி எல்லா இமேஜஸும் வந்து ஸ்லோவாக டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ டிஸ்பிளே ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் என்ன கோல் அப்படின்னா எல்லா போஸ்ட் மொத்தம் வந்து 50 இமேஜ் சூஸ் பண்ணணும், எல்லா போஸ்ட்லேயும் சூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ எல்லா போஸ்ட்லேயும் அப்படின்னா இதில் இதெல்லாமே ஒரே போஸ்ட் தான். ஸோ அதில் ஒரே ஒரு இமேஜ் மட்டும் சூஸ் பண்ணால் போதும். அப்புறம் இந்த ஒரு வேறு போஸ் இருக்குது. இந்த போஸு இது கொஞ்சம் வேறு இதெல்லாம் ஒரே போஸ். அப்புறம் இது ஸோ மேக்ஸிமம் இந்த அடிக்கிற பிளேஸ் இருக்குல்ல, அவங்க கால்ஃப் வச்சு வேகமாக அடிப்பாங்களா, அந்த இடத்துல நிறையா சூஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் சூஸ் பண்ண நம்ம மேலே நம்பர்ஸ் இருக்கும் பாருங்கள், 12 இன்க்ரீஸ் ஆகிட்டா. ஸோ அப்படியே இப்படி சூஸ் பண்ணணும். கொஞ்சம் பார்த்து வேகமாக சூஸ் பண்ணலாம். நல்ல இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கிற இடத்துல இருந்துக்கோங்க. இந்த அடிக்கிற இடம் இருக்குல்ல, கரெக்டாக அந்த ஃபோர்ஸை அவங்க ஹிட் பண்ணுவாங்க தெரியுமா, அந்த இடத்துல கொஞ்சம் அதிகமாக பண்ணணும். ஏன்னா அது கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அது கொஞ்சம் அதிகமான இமேஜஸ் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஆல்ரெடி 50 தாண்டிட்டு, ஆனால் அடிக்கிற இடத்துல நிறையா சூஸ் பண்ண வேண்டியதுனால சூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்.
இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரே போஸ் தான். அதில் பார்த்துட்டு அவ்வளோதான். சூஸ் பண்ணிட்டு மொத்தம் 78 இருக்குது. ஆனால் நமக்கு 50 தான் வேணும். அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இனி வந்து ஏதாவது ரிப்பீட்டடாக பண்ணியிருப்போம் தெரியுமா? இதெல்லாம் ரிப்பீட்டட் இல்லை. ஸோ அதனால் பண்ணிக்கலாம். எங்கேயாவது ரிப்பீட்டடாக பண்ணியிருப்போம். அதாவது ஒரே போஸை வந்து நிறைய எடுத்திருப்போம். அதெல்லாம் ரிமூவ் பண்ணணும். இப்போ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டும் ஒரே போஸ், அதில் ஒன்று ரிமூவ் பண்ணிக்கலாம். இதுவுமே கிட்டத்தட்ட ஒரே போஸ், ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஏரியாவில் இந்த ரெண்டும் ஒரே போஸ், அதில் ஒன்று ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே சூஸ் பண்ணதில் இது கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே போஸுனால விட்டுட்டு, இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே போஸு, ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டும் ஒரே போஸு, ஸோ ஏதாவது ஒன்று ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டும் ஒரே போஸ்ன்னு சொல்ல முடியாது. இந்த ரெண்டும் இதில் பார்த்தீங்கன்னா பேட் இப்போ கிளிக் பண்ணோன்னா இமேஜ் உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும். நீங்கள் அடுத்து போனோம்னா அந்த இமேஜ் தெரியும். ஸோ ரெண்டும் ஒரே இமேஜ் இல்லை, வேறு தான். அதனால் ரெண்டையும் சூஸ் பண்ணி ஆகணும். மேக்ஸிமம் இந்த அடிக்கிற அதான் இம்பேக்ட் டைம்னு சொல்லுவாங்க. எந்த அடிக்கிற டைமில் இமேஜஸ் இருந்தால் ஒன்றும் தப்பு இல்லை, எடுத்துக்கோங்க. அப்புறம் இதில் வேணால் கொஞ்சம் ஒரே மாதிரி இருந்தால் கம்மி பண்ணிக்கோங்க. இந்த இமேஜை கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஃபுல் இமேஜ் தெரியும். உங்களுக்கு ஒழுங்காக தெரில அப்படின்னா கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே இந்த ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்று தான், கொஞ்சம் ரிமூவ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த ரெண்டும் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படியே நீங்கள் ரிமூவ் பண்ணி இந்த ரெண்டும் ஒன்று தான். இங்கே ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம், ரெண்டையுமே எடுத்துக்கலாம். எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்படி நீங்கள் வேக வேகமாக கொஞ்சம் பண்ணோன்னா பண்ணிடலாம். ஸோ அப்படி ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா இதே மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு 54 இருக்கா. ஸோ 54ல் 50 கொண்டு வரணும், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நீங்கள் இந்த பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. இந்த மூணுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ இதே மாதிரி சூஸ் பண்ணி இப்போ 1 2 3 4 5 இந்த ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்படி இப்போ 51 இருக்குங்க. இந்த ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்படி எடுத்துட்டிங்க அப்படின்னா 50 வரும். மொத்தம் 50 பண்ணதுக்கப்புறம் 50 நம்பர் இங்கே வந்ததுக்கப்புறம் டவுன்லோடுன்னு கொடுங்க. இது டவுன்லோட் ஆயிரும். ஓகே, ஸோ இதை காப்பி பண்ணி கண்ட்ரோல் சி இல்லை ரைட் கிளிக் கொடுத்து கட் கொடுங்க. கட் கொடுத்து நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஃபோல்டரில் நீங்கள் செலக்டட்னு போட்டு வச்சுருக்கீங்களா, அந்த ஃபோல்டரில் கொண்டு போட்டுருணும். அவ்வளோதான். ஓகே, இதுவே ஆல்ரெடி நேமில் வந்து அண்டர்ஸ்கோர் செலக்டட்னு இருக்கும். ஸோ இந்த செலக்டரை நீங்கள் வந்து டேரெக்டாக அதில் யூஸ் பண்ணி அந்த அப்ளிகேஷனில் போட்டு எல்லாத்தையும் அப்டேட் பண்ணணும். இதுதான் எப்படி வீடியோ செலக்ட் பண்ணுறதுக்கான வீடியோ. ஃபஸ்ட்டு எல்லோரும் என்ன பண்ணுங்கள், அந்த 44 வீடியோ இப்போ 44 இருக்குது, 44க்கும் நீங்கள் முதல்ல ஃபஸ்ட்டு பண்ணுங்கள் இந்த மாதிரி செலெக்ஷன் ப்ராசஸ்ஸு. செலெக்ஷன் ப்ராசஸ் முடித்ததுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அந்த ப்ராஜெக்ட். ஓகே, ஸோ இப்போ வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து டிஃப்ரெண்ட்டு. ஃபஸ்ட்டு செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து சிலவங்களுக்கு இன்டர்நெட் ரொம்ப ஸ்லோவாக இருந்தால் இது மாதிரி பண்ண முடியாது. அப்படி பண்ணால் முடியாமல் போச்சு அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் வந்து கொடுத்து அனோட்டேஷன் அந்த லேபிளிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண சொல்லிடலாம்.
ஓகே, ஸோ இதை செலக்ட் பண்ணதும் யார் எத்தனை செலக்ட் பண்ணியிருக்காங்க இன்ஃபர்மேஷன் எனக்கு வேணும்.